5th of February, Nikki. I stuck many more of my crush images like this and yeah, this. அங்கே கொஞ்சம் ஒட்டியிருக்கேன். அதான் இன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து சூப்பராக போச்சு. கிட்ஸ் ஸ்டார்டட் லைக்கிங் மீ. இது எனக்குலாம் நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தேன், அட்டண்டன்ஸ் எடுக்கலை. காலைல என்ன சொல்ல போனான்னா, என்ன நினச்சேன்னா அட்டண்டன்ஸ் நாளைக்கு காலைல இல்லை எதுவுமே எடுத்து வைக்கல. அட்டண்டன்ஸ் ஷீட் எடுத்துருக்கணும் இன்றைக்கி அட்டண்டன்ஸு. நான் இன்றைக்கி அட்டண்டன்ஸ் எடுக்கலை. இது 2 நாளாக ப்ரோகாஸ்டினேட் பண்ணி இங்கே வச்சிட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா அட்டண்டன்ஸ் ஷீட்டை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கணும். இன்றைக்கி அட்டண்டன்ஸ் அவங்க எழுத வச்சுருக்கணும். நான் அது என்ன நினச்சேன்னாக்கா இன்றைக்கி எடுக்க தேவையில்லைன்னு நினச்சேன். ஏன் அப்படி நினச்சேன்னா, முந்தானத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. இன்றைக்கி அது இதுவுமே இன்றைக்கி தேவைப்படாதுன்னு நினச்சேன். நாளைக்கு இன்னும் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஓகே, அதான் ஒரு நாள் பிஹைண்டாக இருக்கேன். அந்த மாதிரி ஒழுங்காக இது பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்தேன், கிளாஸ் எடுத்தாங்க, கொஞ்ச நேரம் ஒழுங்காக அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சமைச்சிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டே பார்த்தேன்னா கொஞ்ச நேரம் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு மிச்ச டைம்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது இமேஜ் கன்சல்டன்ட் அவங்க இருக்காங்க. என்னை வந்து பெட்டராக ட்ரெஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் கவனிச்சு அப்புறம் ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னு எனக்கு என்னென்னா, அது ஒரு விஷயம் சொன்னாங்க, மரம்னா எப்படி வரைவீங்க அப்படின்னு. அதுக்கு மரத்தை மட்டும், அதாவது மேலே இருக்க டாப் மட்டும் வரைஞ்சேன். ஆனால் அதோடய வேரெலாம் இருக்குல்ல, அது எப்படி மேலே இல்லாமல் அது தெரியாது இல்லையா. ஆனால் எங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற வேர் தானே இது. அப்போ வெளில இருக்கிறவங்களுக்கு வந்து வேரையும் காட்டணும் அப்படின்றது. உனக்கு என்ன தான் நல்லெண்ணம் இருந்தாலும் அது வெளில காட்டலைனாக்க இதாகாது. அப்போ நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணல அப்படின்னாக்க உன் மேலே ட்ரஸ்ட் வராது அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுற ஆள், இப்படி ட்ரெஸ் பண்ணுற ஆள் நான் ட்ரஸ்ட்டு கொண்டு வர ட்ரெஸ் பண்ணுறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இட் டசன்ட் இது இல்லையா, எனக்கு வந்து நல்லெண்ணம் இருக்குது, எல்லாருக்கும் நல்லெண்ணம் இருக்குது, எனக்கும் நிறையா இருக்குது. அதை போய் நான் சொல்லிக்கிட்டேவும் இருக்க முடியாது. சொல்லாமலே இருக்க தெரிஞ்சதும் நல்லா இருக்கும். அது வந்து சொல்கிறது கஷ்டம். அதனால் நான் வந்து ஒழுங்கு கவனிக்காமல் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கடைசியாக என் பேர் இழுத்த உடனே நான் வாயில் வச்சுக்கிட்டே பேசினேன். நான் துப்பிட்டு அதை பேசியிருக்கலாம். ஆர் யூ ஈட்டிங் எனிதிங், பாப்கார்ன் ஏதாவது சாப்பிட்டுட்ருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. எப்பயும் மெஸ்அப் பண்ணுறவன் தான் நான் அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனால் இட் ஸ்டிங்டு அண்ட் ஐ வாண்டட் டு டெல் டு மை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்களுக்கு என்ன வந்துச்சு, அது ஏன் பிரச்சனை. அதனால் அதுவும் சொல்லலை. அப்புறம் வேறு என்ன ஆச்சு, போனேன், என்ன பண்ணேன், ஃப்ளவர் வாங்கிட்டு வர சொன்னாங்க, வாங்கினேன். என்ன பண்ணேன், பார்க்கிங்கில் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன். அப்போ ஹோட்டலில் பார்க்கிங்கில் இது என்ன, என்னோடய வண்டி எங்கேயோ கீழே போட்டுட்டேன். மேலே போய்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கீழே போய் மறுபடியும் தேடிட்டு உள்ளெல்லாம் தேடிட்டு உள்ளேயும் வண்டிக்குள்ளேயும் இல்லை. மெக்கானிக்கெலாம் கால் பண்ணி நடந்துட்டு திரும்ப வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆளுக்கிட்ட வந்து சாவி ஏதாவது பார்த்தீங்கன்னா எடுத்து வைங்கன்னு சொன்னால் சாவி எடுத்து வச்சுருந்தாங்க, கொடுத்துட்டாங்க. ஆனால் எவ்வளோ மிஸ்டப்பாக இருக்கேன். திரும்ப வந்துட்டு பெட்ரோல் பங்க்கில் நின்னேன். அந்த இடத்துல வந்து 2 இடம். இங்கே நின்னால் கூட்டம் கம்மியாக கொஞ்சம் இருக்குது, முன்னாடி போனால் கூட்டம் இல்லாமல் இருக்கலான்னு போனால் இருந்த இடத்துலையே கூட்டம் இல்லை. அந்த மாதிரி கிளாஸும் எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்காக கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு 3 மணி நேரம் தான் வேலை, மிச்சம் இருக்கிற டைமை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணலாம். எதுவுமே நான் ஒழுங்காக பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலு. இப்போது ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னாக்க
அந்த பொண்ணு என் ஃப்ரெண்ட்ஸையே இப்போ நாங்கள் போயிட்டு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒழுங்கா பேசல, இது பண்ணல. அ வேலை கிடச்ச 2 நாள் ஹேப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேத்துக்கு ஒரு மாரி ஓகே ஏதாவது ப்ரொடக்டிவா பண்ணணுன்ட்டு இருந்துச்சு. இன்னைக்கு டிப்ரஷன் போயிட்டேன். பழையபடி ஆயிட்டேன். ஸோ அழுதேன் இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது இன்னைக்கு. நான் இன்னைக்கு போயிட்டுருக்கும்போது மெஸ்அப் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் என்ன நெனச்சேன்னாக்கா, முன்னாடிலாம் 2, 3 1 வாரத்துக்கு முன்னாடி நம்ம அப்படிலாம் யோசிச்சப்போ என்னன்னாக்கா, அவ்வளோ டிப்ரஷனுக்கான சிம்ப்டம் மாரி தான் இருக்கு. வெளில வந்ததுக்கப்புறம் தான் அது எவ்வளோ இதில இருந்தோன்றது தெரியுதுன்னு யோசிச்சுட்டு போனா, இப்போ வந்து மறுபடியும் அந்த ஒரு ஃபீல் இருக்கு. நான் வரும்போது கரெக்ட்டா வண்டலூர் பிரிட்ஜுக்கு மேல ஒரு ஆட்டோக்காரன் ஆம்புலன்ஸ் வந்து வச்சுட்டுருந்துச்சு பின்னாடி. நான் ஆம்புலன்ஸ்ல தாண்டி வந்துட்டுருந்தேன். சர்ருன்னு ரைட் ஏறுறான். என் வண்டியில வந்து இடிக்கிற மாரி வந்துட்டு இது பண்ணிட்டான். அந்த ஒரு செகண்டு நம்ம கரெக்ட்டா ஓட்டணும் அப்படின்றது தான் இருந்துச்சே தவிர, அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஐ மீன் ஆக்சிடென்ட் ஆகுற மாரி போயிட்டு வந்ததுக்கப்புறம், அப்பாடான்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. அதில அடிச்சு 2 வண்டியும் ஸ்பீடு. ஆட்டோ ஸ்பீடு, நானும் ஸ்பீடா போயிட்டுருந்தேன். அடிச்சு அப்படியே இதாகி மண்டை உடைஞ்சு செத்துருந்தேனாக்க, ஓகே தான்ற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. ம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குனேன். எனக்கு இது பிரிக்கிறதுக்கு மனசே இல்ல. பிரிக்கணுன்ட்டு ஆசையா தான் இருக்கு. ஆனா அவ்வளவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது தனியா பிரிச்சாக்கு. இது ஹேப்பியா பிரிக்கணும் எனக்கு. இது வந்து நான் புதுசா வாங்குன நாஸில், இது நான் புதுசா வாங்குன ஃபிலமெண்ட். இந்த பாக்கெட்ட பிரிக்கிறது ஹாப்பினஸ்ஸு, இத பிரிக்கிறது ஒரு ஹாப்பினஸ்ஸு, இந்த டப்பாவ பிரிக்கிறது ஒரு ஹாப்பினஸ். ஆனா தனியா எப்படி ஹேப்பியா பிரிக்க? இது வாங்குறதே ஒரு ஹாப்பினஸ் தான். ஆனா அதெல்லாம் இப்படி தனியா போயிட்டு எதுவுமே இல்ல. கடமைக்கு பண்ற மாரி இருக்கு எல்லாத்தையும். ஒரு டிசைன பிரிண்ட் பண்ணி, அத வந்து அசெம்பிள் பண்றதுன்றதும் ஒரு ஹேப்பியான ஒரு விஷயம் தான். இப்போ வீட்ல உட்காந்து லேர்ன் பண்றதும் கூட ஒரு ஆள் இருந்தா நல்லாருக்கும். எதுக்குமே நமக்கு தான் குடுத்து வைக்கலையே இப்போதைக்கு. இப்போ தான் நம்மளோட பிரைம் ஏஜ்ல இருக்கோம். இப்போ தானே ஆசை இருக்கு. ஆசை இருக்கும்போது நமக்கு தான் ஆனா அது குடுக்க வைக்கல. ம். எனக்கு ஆனா இன்னும் கியூரியாசிட்டியா இருக்கு. 8 இது எப்படி இருக்கும் அப்படின்னு திறந்து பார்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ எப்படி இன்னொரு பொண்ணு திறந்து பார்த்துட்டு ஏதாவது சொல்லி ஒரு கொஞ்சி ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து நல்லா பிரிண்ட் பண்ணு, இல்லைனா ஏதாவது சொல்லி கொடுத்தாக்க நல்லாயிருக்கும். ஏன்னா 8 வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சொல்லி நான் ஹாப்பியாகவே இல்லை. ட்ரை பண்ணுறேன் ஹாப்பியாக இருக்க. ஓகே பிரிச்சிட்டேன். எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. க்யூரியாசிட்டி அவ்வளோ பார்க்குறேன். இது வந்து கார்ட்போர்டை வச்சே பண்ணியிருக்காங்க. அதனால் ஸோ இது வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகாது. அண்ட் நாசில் வந்து எப்பயுமே எனக்கு பார்க்குறதுக்கு இது வந்து இந்த மாதிரி இதுவாக இருந்துச்சுனாக்கா அது வந்து ஒரு பைக்கோட இது இருக்கு இல்லையா, இன்ஜினுக்கு மேலே இப்படி தானே வரும். அந்த பார்ட் பார்க்குற மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து சாலிடாக சம்திங் குட் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே இதுதான் 8 இந்த சைட்லேருந்து அந்த சைட் தெரியுது எனக்கு. அது ரொம்ப ரேர். வாவ் குட்டி ஓட்டை. ஓகே அதுக்கப்புறம் இது என்னது, நட்டு யூஸ் பண்ண மாட்டோமே இதுக்கு. இதுலேயும் நட்டு போடுறதுக்கு இடம் இல்லை நான் நட்டு போடுறதுக்கு நட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னு தெரில. சரி ஓகே.
இந்த இடம் செமையாக சூடாகும், இந்த இடம் சூடே ஆகாது. இந்த இடம் தொட முடியும், இது இப்படி எடுக்க முடியும், ஆனால் இது தொட முடியாது ஹீட்டாக இருக்கும்போது. அண்ட் வந்து என்னோடய 4mm இதில் பாதி சைஸ் இருக்கிற நாசில் வந்து ஒரு வாட்டி அடைச்சிது. அப்போது வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுறது வந்து என்ன பண்ணுறது, என்னமோ சொல்ல வந்த மாதிரி இருந்துட்டேன். மாட்டுறது ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். ஐ மீன் ஏதாவது உள்ளே போய் இப்போ கருகி போன ஃபிலமெண்ட்ஸ்லாம் மாட்டுறது, நடுவில் இதுக்கு நடுவில் மாட்டுறது சான்ஸ் இருந்துருக்கலாம். ஆனால் இப்போ சான்ஸ் கம்மின்னு நினைக்கிறேன். சாட்டிஸ்ஃபைடானா இல்லை. I was confused about my choice. I want to not want to அப்படின்ற மாதிரி கண்டினியூ அப்படின்றது. When I'm feeling low, I'm going very sad. Oh yeah, I'm not feeling happy. I was feeling happy, but இது ஒர்த்தா அப்படின்றது எனக்கு அப்போ தெரில. ஒர்த்து எப்போனா, ஒர்த்துனா ஓகே, எப்போனா பிரச்சனை வராதப்போ. பிரச்சனை வந்துச்சுன்னா ஒர்த்து இல்லைன்னு இருந்தேன், பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாமல் தனியாக இருந்தாலே ஓகே. வர பொண்ணு ஒழுங்காக இல்லைனாக்க ஐ வில் ஃபீல் நம்மளே ஒழுங்காக இல்லை. ஃபஸ்ட்டு வர பொண்ணு அதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரில, ஒழுங்காக இல்லை, புரிஞ்சிக்கலை அப்படின்னா லைஃப் ஒர்த் இல்லை. அதை தாண்டி வயசாகும், எங்கள் அம்மா அப்பா செத்து போவாங்க, அவங்க அம்மா அப்பா செத்து போவாங்க, நான் எதுக்குமே போக மாட்டேன். அவங்க அம்மா அப்பாவோட டெத்துக்கு நான் போகலாம் ஓகேயா தெரில. ஐ மீன் எனக்கு ஓகே, அந்த பொண்ணுக்கு ஓகேயா?